அந்த அந்தாத்தியா ஊர்ல இறங்கி, அங்க பொதுவா ஒரு ஊருக்கு விருந்தாளிகள் வர்றாங்கன்னா அந்த விருந்தாளிகளுக்கு குடிக்க தண்ணீரும் சாப்பாடு கொடுக்கிறது மரபு. அந்த ஊர் மக்கள் இவங்க 2 பேர் முகத்தையும் பார்த்துட்டு எந்த உணவுமே கொடுக்காம அவங்கள பட்டினி போட்டாங்க. இந்த வாசகத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பதிவு செஞ்சுட்டான். நீ கல்ஃப் சூரால எடுத்துன்னு சொன்னா இந்த வாசகம் வந்துடும். அவங்க தண்ணி கொடுக்காத விஷயம், அந்தாத்தியா ஊர் மக்கள் மூசா நபிக்கு தண்ணி கொடுக்காத விஷயம் குர்ஆன்ல வந்துருச்சு. பின்னாடி ரசூலுல்லாஹ் காலத்துல அந்த ஜெனரேஷன்லாம் வந்தாங்க. நாங்கெல்லாம் முஸ்லீம் ஆயிடுறோம், கலிமா சொல்லிடுறோம், எங்களுக்கு ஒரே ஒரு நிபந்தனை மட்டும்தான், அல்லாஹ் குர்ஆன்ல எங்க மூதாதையர்கள் இந்த உணவு தரலங்கிற விஷயத்தை குர்ஆன்ல மென்ஷன் பண்ணிட்டான். அந்த வார்த்தையை மாத்திட்டு நாம உபசரிச்ச மாதிரி குர்ஆன்ல எழுதி கொடுத்தீங்கன்னா எல்லாரும் கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகிற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. குர்ஆன்ல இருந்து ஒரு புள்ளியை கூட நான் மாற்ற மாட்டேன்ட்டாங்க. அப்போ இவங்க 2 பேருக்கும் வரலாறு அது நீண்டது. நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இந்த சாப்பாடு தரலங்கிற விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். இது கியாமத் நாள் வர வரைக்கும் எல்லா மக்களுக்கும் தெரியும். அந்தாத்தியா ஊர் மக்கள் சாப்பாடு தரம் ஆக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ உணவு விஷயத்துல ஒருத்தங்களுக்கு சாப்பிட பசியால கேட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற விஷயத்தை இஸ்லாம் ரொம்ப ஆழமாக வலியுறுத்தி சொல்லி தருகின்றது. இன்றைக்கு உலகத்தில் காசா என்ற பகுதியில் பட்டினி போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உலகத்தில் இது போன்ற ஒரு மனித அத்துமீறலை எந்த நாடும் செய்தது கிடையாது. பசிக்கிறது, உணவு அங்க கப்பல்ல வந்துகிட்டு இருக்கு, அதை தடுத்து நிப்பாட்டி நீ பட்டினியால மௌத்தாகோன்னு இந்த உலகத்துல எந்த நாடு சொல்றத வரலாறுல பார்த்தது கிடையாது. நாங்க மண்ணை தான் சாப்பிடுறோம். நாங்க எங்கள்ல சில பேர் இருக்காங்க அவங்க நோவு பிடிக்கிறாங்க. அந்த நோவு கூடுமான்னு தெரியல. ஏன் தெரியுமா? நோம்புன்னு இருந்தா சகர்னு ஒரு வார்த்தை இருக்குது, இஃப்தார்னு ஒரு வார்த்தை இருக்குது. சகர்லையும் சாப்பிடணும், இஃப்தார்லையும் சாப்பிடணும். எங்கள்ல சில மக்கள் நோம்பு பிடிக்கிறாங்க. அவங்க சகரும் சாப்பிடல, இஃப்தாரும் சாப்பிடல. இந்த நோம்பு கூடுமா அப்படிலாம் கேட்கக்கூடிய மக்கள் அங்க இருக்கிறாங்க. உணவுகளையும் சருகளையும் ஷுஐப் அபூ தாலிப் ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் கலிமா சொன்னதுக்காண்டி அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஷுஐப் அபூ தாலிப் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, ஒரு மலை குன்றுக்கு அடிவாரத்துல ஒரு கலிமா விட்டுட்டு வந்துருங்க, உங்களுக்கு செல்வம் தரோம், அழகான பெண்களை கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம், இல்ல மக்காவில் ஒரு பெரிய ஒரு ஆட்சி ஒரு பதவி வேணுமா அதையும் தர்றோம், கலிமாவை விட்டுருங்கன்னாங்க அங்க உள்ள மக்கள். இல்லைன்னா இந்த இடத்துல இருந்து பட்டினியால கிடந்து சாவுங்கன்னு பெருமானார அங்க விட்டுட்டு போனாங்க. அதே ஒரு சூழல் அந்த மக்களுக்கு இன்று ஏற்பட்டது. தங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவுகளையும் தடுக்கக்கூடிய மனிதர்கள் தான் உலகத்துல அவங்களுக்கு ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கல. சர்வாதிகாரி உலகளாவிய குற்றவாளி அவன் தான், சர்வதேச குற்றவாளி இஸ்ரேல் தான். அவனை சொல்றதுக்கு இன்னொரு வார்த்தை இல்லை, இன்னொரு கொடுமையான வார்த்தை இருந்தா அவன் செய்யறதுக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயமா தான். உலகத்தில் அவர்களை போன்று ஒரு ஈன பிறவிகள் இந்த உலகத்தில் இன்னொரு பிறவி கிடையாது. ஒரு மனிதனுக்கு பச்சிலும் குழந்தைகளுக்கு அவர்களை தடுப்பது, அந்த முகாமுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களை தாக்குவது போன்ற எந்த ஒரு குற்றத்தையும் இவர் எந்த நாளும் செஞ்சது கிடையாது. ஆனால் பிடிப்போடு இருக்கின்றார்கள், ஈமானோடு இருக்கின்றார்கள். அந்த மக்கள் இன்னொரு கட்டத்துல எத்தனையோ அரபு நாடுகள் எல்லாம் பாராமுகமாக இருக்கும்போது அந்த பாலஸ்தீனத்தை சுத்தி இருக்கக்கூடிய ஈமானுடைய உறுத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களால உணவுப் பொருட்களை பேராசூட் மூலமா அனுப்புறாங்க, வேற ட்ரோன் மூலியமா சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இன்னும் சில மக்கள் எங்களால இதுக்கு மேல கொடுக்க முடியலன்னு சொல்லி, எப்படி கொண்டு போய் கொடுக்க முடியலன்னு சொல்லி அவங்க கைக்கு போய் சேருமோ சேராதோ சின்ன பாட்டில்ல, ஜோர்டான்ல இருக்கக்கூடிய மக்களும் எகிப்தில் இருக்கக்கூடிய மக்களும் சின்ன பாட்டில்ல தானியங்களையும் உணவுப் பொருட்களையும் இந்த பாட்டில்ல வச்சு, யா அல்லாஹ் அதை கடல்ல தூக்கி போட்டு, யா அல்லாஹ் இதை காசா மக்கள்கிட்ட போய் சேர்த்துருன்னு சொல்லக்கூடிய வீடியோக்களை நம்ம பார்க்க முடியுது. அங்குள்ள மக்கள் அப்படிதான் செய்யறாங்க. எங்களால உணவுப் பொருளை கொண்டு போய் சேர்க்க முடியல, நாங்க ட்ரோன்ல கொண்டு போய் கொடுத்தோம், தடுக்கிறார்கள். 700 ட்ரக்கை இன்னும் உள்ள விடாம இருக்கிறாங்க. பசியோடு கிடந்து மௌத்தா போடுப்போம், எங்களை மௌத்தாக்கிறேன், இந்த இடத்துல நாங்கள் போக மாட்டோம்.
அரபு தேசமும் ஈமானை அடகு வைத்துக் கொண்டுதான் உள்ளது. அந்த சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அரபு நாடுகள் தான். ஆனால் ஈமானை அடகு வைத்த மக்கள், அவர்களை இன்னும் சாடி பேசாவிட்டால் என் ஈமான் பலகீனமாக என்ற பயம் உள்ளது. அவர்களை சாடி பேசணும்னா என்னுடைய ஈமான் நானும் ஒருவேளை அந்த முனாஃபிக் ஆகிவிடணும் என்ற பயம் எனக்கு வருகின்றது. ஒரு தப்பு நடக்குதுதா, அந்த தப்புல நான் கூட நிக்கிறேன். ஒரு பாவம் நடக்குது, அந்த பாவம் நடக்கும்போது யார் பாவம் செய்யறானோ அவன் கூட தான் நானும் நிக்கிறேன். அவன் கூட நான் நிற்கும் போது நான் எதிர்த்து சொன்னா நான் முரண்பட்டாளன், நான் முரண்பட்டுட்டேன். அவங்க இடத்துக்கு நான் முரண்பாட்டாளனா ஆயிட்டேனா? ஒரு கூட்டத்துல ஒரு தப்பு செய்யற மக்கள் இருக்காங்க, அங்க நானும் இருக்கிறேன். நான் தப்பு செய்யல, கூட உள்ளவன் தப்பு செய்யறான். இப்ப நான் சொன்னா நான் முரண்பட்டாளன் ஆயிடுவேன். சொல்லாம இருந்தா நான் முனாஃபிக் ஆயிடுவேன். சொன்னா முரண்பட்டுருவாங்க கருத்துக்கு, சொல்லலன்னா முனாஃபிக் ஆயிடுவேன். நான் முனாஃபிக்காக ஆகுவதை விட முரண்பாட்டாளனா இருந்து போயிடலாம். எத்தனை கொடூரங்களை கண் முன்னால் பார்த்தும் கூட இன்னும் ஒரு அந்த மனதில் நெருடல் கூட இல்லாமல் இருக்கின்றார்கள். ட்ரம்புக்கு சொந்தமா ஒரு பிளைட்டை கிஃப்ட் பண்ணியிருக்கிறான் ஒரு நாடு, ஒரு அரபு நாடு. ட்ரம்புக்கு ஒரு சொந்த பிளைட்டை கிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. எங்க மக்கள் பசியால் வாடும்போது, எங்கள் மக்கள் கண்ணீரை சிந்தி கஷ்டப்பட்டு தன் ஈமானை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக உயிரை கையிலே பிடித்து போராடக்கூடிய மக்கள் இருக்கும்போது ட்ரம்புக்கு சொந்த பிளைட் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு செயலியை நம் கண் முன்னால் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இஸ்ரேலை தாக்க வரும் ஏவுகணைகளை எல்லாம் இடைமறித்து அழிக்கக்கூடிய சவுதியையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இஸ்ரேலை தாக்க வரக்கூடிய ஏவுகணைகள், அதை வழிமறித்து அழித்தது சவுதியுடைய ஏவுகணைகள். எப்பேற்பட்ட ஒரு கொஞ்சம் உள்ளத்தில் உறுத்தல் இருந்தால், உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் இது போன்ற செயல்களை செய்ய தோன்றுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? அவங்க எல்லாம் தங்களால் உதவி செய்யறாங்க. ஆனா இதையெல்லாம் பாராமுகமா பார்த்துட்டு மாநாடுகள் நடத்தவும், ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தவும் எப்படி மனம் வருகிறது என்று தெரியவில்லை. சாலிஹ் நபி ஒரு ஒட்டகம் வளர்த்தாங்க. அல்லாட்ட அங்க சாலிஹ் நபி கூட சொன்னாங்க, இந்த மாதிரி நான் உங்களை ஏத்துக்கணும்னு சொன்னா ஒரு கருப்பா ஒரு பாறை, அந்த பாறையை சுட்டி காட்டி இந்த பாறையில இருந்து ஒரு ஒட்டகம் வெளியே வரணும், அந்த ஒட்டகம் வெளியே வந்து குட்டி போடணும் அப்படின்னு அவங்க நிபந்தனை வச்சாங்க. அல்லாஹ் அவங்க கேட்ட மாதிரியே எந்த பாறையை சுட்டி காட்டினாங்களோ அந்த பாறையில இருந்து ஒரு ஒட்டகம் வெளியே வந்துச்சு. பெரிய வரலாறு. ஒட்டகம் வெளியே வந்துச்சு. அந்த ஒட்டகம் அங்குள்ள மக்களுக்கு மத்தியில இருந்துச்சு. பார்த்தவங்க சில பேர் களிமா சொல்லிட்டாங்க, சில பேர் இன்னும் காபீரா தான் ஷிர்கோட தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், அந்த அத்தாட்சியா வழங்கின ஒட்டகத்தை வாழ வச்சு வெட்டிட்டான். இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்லி குடிப்பினா, அவனை மட்டும் மென்ஷன் பண்ணி சொன்னாலும் பரவாயில்ல, அவனை சொல்லிட்டு அவர்கள் பன்மையா தான் சொல்றான். தப்பு செஞ்சது அவன் தான், ஒருத்தன் தான் தப்பு செஞ்சான். காசுக்கு ஆசைப்பட்டு அங்க உள்ள மக்கள்கிட்ட காசை ஃபுல்லா வாங்கிட்டு அல்லாஹ் அத்தாட்சியா அனுப்பின ஒட்டகத்தை அவன் கையால அறுத்துட்டான். அவன் தான் வெட்டினது. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல அவனை மட்டும் சிங்குலரா சொல்லாம ப்ளூரலா சொல்றான். அவர்கள் பாவம் செய்தவர்கள், அவர்கள் தான் ஒட்டகத்தை வெட்டினா அல்லாஹ் ப்ளூரலா சொல்றான். அப்ப என்ன, பாவம் செய்யற கூட்டத்துல ஒரு நல்லவன் இருந்தாலும், அதாவது அந்த பாவம் செய்யக்கூடிய மனிதன் ஒருத்தனாக இருந்தாலும் அல்லாஹ் எப்படிதான் பார்ப்பான், எல்லாரும் தான் பார்ப்பான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இது போன்ற ஒரு, அதாவது அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப்னு ஒருத்தர் இருந்தார். இவங்க யாருன்னு சொன்னா பின்னாடி முஸ்லிமா களிமா சொன்னவங்க. இவங்க இந்த வியாபார கூட்டத்தை கொண்டு தலைமையா ஹிர்கல் மன்னர் நாட்டுக்கு போயிருந்தாங்க. அங்க போயிருக்கும் போது அங்க அந்த ஹிர்கல் மன்னர்கிட்ட ரஸ்லோட லெட்டர் அப்பதான் வருது. ரஸ்லா ஒரு லெட்டர் எழுதி அனுப்புனாங்க. அந்த லெட்டர்ல எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் தளபதிகளுக்கும் ரஸ்லா லெட்டர் அனுப்புவாங்க. களிமா சொல்லி முஸ்லீம் ஆயிருங்க, நீங்க வந்து என்ன செய்யணும், அல்லாஹ்வை ஏத்துக்கணும், நீங்க வந்து உயிர் இல்லாத அற்பமான நீங்க சிலைகளை வணங்கிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் பாவம்னு சொல்லி ஒரு லெட்டர் அனுப்புவாங்க. ஏகத்துவத்தை முன்னிட்டு ஒரு கடிதம் அனுப்புவாங்க. அந்த ஹிர்கல் மன்னர் கொஞ்சம், அதாவது வீரத்திலையும் கொஞ்சம் தெளிவான ஆள் தான், கொஞ்சம் ரொம்ப ஆக்ரோஷமான ஆள் தான். இந்த லெட்டர் பார்த்த உடனே அவர் மனசு ஒரு மாதிரி மாறிடுச்சு. ஹெர்குலிஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அரபிக்கு வந்து ஹெர்கல். அந்த ஹெர்குலிஸ் மன்னர் லெட்டர் பார்த்த உடனே மனசு அவருக்கு மாறிடுச்சு. அப்ப அந்த நாட்டுக்கு பிரயாண கூட்டமா வந்து அந்த அபூ சுஃபியான், அப்ப அவர் காபீரா தான் இருந்தாரு. அபூ சுஃபியான் அப்ப காபீரா தான் இருந்தாரு.
என்னைக்காவது பொய் சொல்லியிருக்கிறாங்களா? இதுவரைக்கும் என் வாழ்க்கையில பொய் சொன்னதே இல்லை. உதவியான ஒரு உடன்படிக்கை போட்டிருக்காங்க, அதுல பொய் சொல்லுவாங்களான்னு தெரியாது எனக்கு. ஆனா இது வரைக்கும் அவங்க பொய் சொன்னதில்லை. சரி, இன்னொரு கேள்வி. இந்த களிமா சொல்றாங்கள மக்கள்லாம், அந்த முகமது நபிக்கு பின்னாடி களிமா சொல்லி போறாங்க சில மக்கள்லாம், அவங்கெல்லாம் இந்த மதத்தை விட்டுட்டு வேற மதத்துக்கு போயிருக்கிறாங்களா? களிமா சொல்லி முஸ்லீம் ஆனதுக்கு அப்புறம் வேற மதத்துக்கு போயிருக்கிறாங்களா? இல்ல, ஒருத்தர் கூட போனதே இல்லை. சரி, வேற யாராவது, அதாவது சிலை வணக்கத்துல விட்டுட்டு வந்தவங்க திரும்ப சிலை வணக்கத்துக்கு போயிருக்காங்க? இல்ல. அவங்க சொன்னாங்க, ஆதா தாலிக்கு பஷாரத்துல் ஈமான், இதுதான் ஈமானுடைய அடையாளம், முன்னேற்றம் என்கின்றார். நான் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, அதாவது கஷ்டம் ஏற்பட்டும் துன்பம் ஏற்பட்டும் அந்த மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஈமானை விட்டுட்டு போக மாட்டாங்க. கசாவுல ஒருவேளை நான் யூதன் ஆயிரேன், நான் நசாராவ ஆயிரேன் என்பதாக அங்குள்ள மக்கள் சொன்னாங்கன்னு சொன்னா அந்த இடம் சொர்க்க பூஞ்சோலை ஆயிரும். அதை அந்த இடத்தை அப்படியே மாற்றி கொடுத்து விடுவார்கள். அந்த ஆசாங்கிற பகுதியை என்ன செய்வாங்க, அப்படியே மாற்றி கொடுத்து விடுவார்கள். நாங்க எல்லாரும் யூதர் ஆயிரும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா மட்டும் போதும், அந்த இடம் அப்படியே அவர்களுக்கு இப்பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய நரகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதி அப்படியே பூஞ்சொலியா மாத்தி கொடுத்துட்டு போயிடுவான். ஏற்கனவே மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் புரோக்கர் யாருன்னு சொன்னா ட்ரம்ப் தான். அந்த இடத்த அப்படியே ஒரு பெரிய பிசினஸ் மையமாக்கணும், அதை ஒரு பூங்காவை மாற்றணும், அதை வந்து ஒரு சுற்றுலா தலமா மாற்றணும் என்பதாக ஆரம்பத்திலிருந்து அடிபட்டு இருக்கிறதே அவர் தான். இப்போ இவங்கெல்லாம் நான் நசாராவா மாறேன், நான் கிறிஸ்துவரா மாறேன் என்பதால் ஈமானை விட்டு கொடுத்தால் இந்த உலகம் அவர்களுக்கு சொர்க்கமாக மாறும். ஆனா எத்தனை உயிர்கள் என் சகோதரன் இருந்தாலும், என் பெற்றோர்களின் கண் முன்னால் இருந்தாலும், என்னுடைய குழந்தைகள் அவர் ஒண்டியாக ஊனமாக ஆக்கப்பட்டாலும் என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் கடுகளவும் குறையாது. அந்த பிள்ளைங்கள்ட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா, எங்களுக்கு வந்து சாப்பாடு வேணும், உணவு வேணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்காண்டி கனிமா துவா செய்யுங்கன்னு சொல்றாங்க. ஒரு ஹசரத் கேட்டாங்க, இங்க இருந்து ஜியாரத் போயிருக்கும் போது ஒரு ஹசரத் கேட்கிறாங்க, ஏமா இங்க கஷ்டப்படுறீங்க, எங்க நாட்டுக்கு வந்துடுறியா, எங்க நாட்டுக்கு வந்துடுறியா, நான் உனக்கு எல்லாமே தர்றேன். என்ன தருவீங்க? உனக்கு படிப்பு கிடைக்கும், நல்ல மருத்துவம் கிடைக்கும், நல்ல ஆடைகள் கிடைக்கும், நல்ல உணவு கிடைக்கும், எங்க நாட்டுக்கு வந்துடுற கேட்டப்ப அந்த சிறுவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அங்க ஷஹீது கிடைக்குமா, அங்க ஷஹீது கிடைக்குமா, அங்க இருந்து போனால் அல்லாஹ்வுக்காக இருந்து போகக்கூடிய வாய்ப்பு உங்கள் நாட்டில் கிடைக்குமா, எங்கள் நாட்டில் கிடைக்கின்றது. 70,000 மக்களை நாங்கள் இழந்து விட்டோம், எங்கள் ஈமானை நாங்கள் இன்னும் இழக்கவில்லை. எங்கள் சொந்தங்கள் எல்லாம் 1,00,000க்கு மேற்பட்ட மக்கள் எல்லாம், அதாவது தங்களுடைய உடல் உறுப்புகளை எல்லாம் இழந்து போனார்கள். கைகால்கள் அழுகிய நிலைமையிலும் கூட மருத்துவம் செய்ய முடியாத சூழல், மருத்துவமனைகள் மீது கொண்டு அங்கு உதவிக்கு சென்ற நிவாரண பொருட்களை கொண்டு சென்றவர்கள் அவர்கள் மீது தாக்குதல். அந்த சிறுவன் சொன்ன வார்த்தை, உங்கள் நாட்டில் ஷஹீது கிடைக்குமா, எங்கள் நாட்டில் ஷஹீது கிடைக்கும், நாங்கள் இருந்தால் எங்களுக்கு நிரந்தரமான சொர்க்கம், எங்களுக்கு கேள்வி எனக்கு இல்லாத சொர்க்கம், அங்கு சென்றால் உங்கள் நாட்டில் கிடைக்குமா என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பார்க்க முடிகின்றது. சில அரபு நாடுகள் அவர்கள் சப்பை கட்டுகின்றார்கள். அக்டோபர் 7ஆம் தேதி இவங்க ஹமாஸிய தேவையில்லாம தாக்குனாங்க. அக்டோபர் 7ஆம் தேதி இவங்க தான் ஃபர்ஸ்ட் தாக்குனாங்க. அதுக்குதான் இவங்க அதனுடைய பிரதிபலிப்பை இன்னைக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்கான தண்டனை இப்ப அவங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க என்று சப்பை கட்டுகின்றார்கள். இது இப்ப ஆரம்பிச்ச பிரச்சனை இல்லை, எல்லா வருஷமும் நீங்க கொஞ்சம் 2022 2021 பின்னாடி போய் பாருங்க, எல்லா ரமலான்லயும் அட்டாக் நடக்கும். இஸ்ரேல் தான் ஃபர்ஸ்ட் தாக்குவாங்க, ரெண்டாவது இவங்க தாக்குவாங்க. இது எப்பவுமே நடக்கும். ரமலான்ல நோன்பு வச்சு கொஞ்சம் பலகீனமாக இருக்கும்போது, இபாதத்துகள் அதிகமாக இருக்கும்போது, பைத்துல் முகத்தஸ் அதாவது இரவு நேரங்களில் நிரம்பி வழியும் போது அப்ப இவங்க தாக்குவாங்க. எப்பவுமே ரமலானுடைய கடைசி 10ல எப்போதுமே அதை பத்தி எப்படியாவது காதுகள் செய்தி கேட்டிருப்போம். எல்லா வருடங்களும் இதற்கு முன்னால் 1960 முதற்கொண்டு அங்கிருந்து வந்துன்னு சொன்னா எல்லா ரமலான்லயும் தான் தாக்குவாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் அட்வான்ஸா 2023ல என்ன செஞ்சாங்க, அக்டோபர்ல தாக்குனாங்க. கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸா தாக்குனாங்க. ஏன்னா என்ன செய்ய முடியல, அப்ப மக்களை திரட்ட முடியல. உலகத்தில் நாங்கள் தான் மிகப்பெரிய ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய நபர்கள், எங்களை மீறி இந்த உலகத்தில் எவனும் ஒன்று செய்துவிட முடியாது. மொசாத் போன்ற அமைப்புகள் எல்லாவற்றினுடைய கண்களிலும் மண்ணை தூவி ஒரே நேரத்தில் உன்னுடைய அயன்டும் என்ன ஒரு 4 ஏவுகணை தாக்குமா, ஒரு அயன்டுக்குள்ள 4 ராக்கெட் தான் வைக்க முடியும். இவர்கள் அடுத்தடுத்து 100 மிசைல்ஸ் அனுப்பினார்கள் அக்டோபர்ல. இது தெரியாது. இதற்கு முன்னால் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் அப்போது தாக்கப்பட்டு அப்போது உயிர் தலைவர்கள் அதெல்லாம் தெரியாது. ஆனா சொல்லக்கூடிய
சொல்லக்கூடிய வார்த்தை, இவங்க அக்டோபர்ல தாக்குதல் நடத்துறாங்க என்பதாக சொல்லக்கூடிய அந்த சப்பை கட்டுகளை எல்லாம் கேட்கும் பொழுது மனது வேதனையாக இருக்கின்றது. வரலாறு எடுத்து பார்க்கும் பொழுது இப்பொழுது மொத்தமா இந்த ஒரு 2 ஆண்டுகள்ல வந்து ஒரு 70,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொன்னா, அந்த பாலஸ்தீனம் அந்த பைத்துல் முகத்திஸ் அந்த பள்ளிக்காக இறந்தவர்கள் லட்சங்களையும் தாண்டும். 2 வருஷத்துல மட்டும் தான் 70,000. இதற்கு முன்னாடி எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இழப்புகள் என்பது லட்சங்களையும் தாண்டும். அப்படிப்பட்ட மக்கள், ஆனால் அந்த ஈமானிய சிந்தனைகள் இவங்களுக்கு கிடையாது. எப்ப இவங்க தாக்க ஆரம்பிச்சாங்களோ அதுக்கப்புறம் தான் தைரியம் வந்துச்சு. அப்ப இஸ்ரேலுங்கிறது சாதாரணமான ஒரு நாடு தான். ஈரானோட 4 நாளைக்கு மேல அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. சரண்டர் அமெரிக்கா வந்து கெஞ்சிச்சு, விட்டுருங்க நிப்பாட்டிடலாம் என்பதாக அமெரிக்கா கெஞ்சிச்சு. 4 நாளைக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல. ஆனால் ஒரு பயம், யாருடைய அரவணைப்பு? அரபு நாடுகளுடைய அரவணைப்பு. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். ஒரு நாள் இங்கு சிந்திய ரத்தங்களுக்கு எல்லாம் அவர்கள் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். இங்கு சிந்திய ஒவ்வொரு துளி ரத்தத்திற்கும், இங்கு பிரியக்கூடிய ஒவ்வொரு பச்சில குழந்தை உயிர்களுக்கும் அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். காலம் வல்ல ரஹ்மான். எல்லா நாளும் ஒரே நாளுமா இருக்காது. ஆட்சிகள் மாறும். ஆட்சிகள் மாறும்போது காட்சிகளும் மாறும். அல்லாஹ் அவனுடைய, அதாவது இப்போ எதுக்கு எல்லா நாடும் ஒன்னா சேர்ந்துன்னு சொன்னா, கத்தார் அடிச்சிட்டா, அப்ப கத்தார் நம்ம நாட்டுல உள்ளதா, நம்மளுடைய கண்ட்ரோல்ல உள்ளதானே, ஒரு சின்ன ஒரு கண்டனம், அதுக்கு ஒன்னா சேர்ந்து ஒரு சின்ன பரபரப்பு. எல்லா வகையான சர்வ வசதிகளையும் செய்து கொடுத்தது முழுக்க 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 அரபு நாடுகள் என்பதை நாம் சொல்லும்போது வெட்கப்படுகின்றோம். ஏன்னா அமெரிக்காவுடைய எல்லா துருப்புகளையும் அவர்கள் வாங்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாமே அரபு நாடுகள் தான். அமெரிக்காவுடைய ராணுவ துருப்புகள் எல்லாவற்றையும் அவர்கள் எல்லாம் தங்க நாட்டில் செய்யறாங்க, வாங்கி வச்சிருக்கிறாங்க. அவங்க நாட்டில் நிறுத்துவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் மிக வெட்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஒரு சிறுமி சொல்கிறது, இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் இந்த நாட்டிற்காக நாங்கள் ரத்தங்களை சிந்தினோம், எங்கள் உறவினர்களை இழந்தோம், எங்கள் பெற்றோர்களை இழந்தோம், எங்கள் உடமைகளை இழந்தோம், நிலத்தையும் இழக்கின்றோம். ஆனால் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் சதஜிதுனா இன்ஷா அல்லாஹ், நாங்கள் ஒரு நாள் இந்த பைத்துல் முகத்திஸ் பள்ளியை நாங்கள் சஜ்தா செய்வோம் என்பதாக ஒரு சின்ன குழந்தை எத்தனையோ மரணங்களை பார்த்தது. அங்க இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த கிரிக்கெட், வாலிபால் இதெல்லாம் விட என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஜனாசாவை கொண்டு அடக்கம் பண்றது விளையாடுறாங்க. தன்னுடைய குழந்தை மௌத்தா போகும்போது கூட அந்த குழந்தையினுடைய தலையில ஒரு பச்சை துணியை கட்டிட்டு அந்த வாப்பா சொல்றாரு, இந்த குழந்தை பைத்துல் முகத்திஸ்க்காக விதைக்கப்படுகின்றது. இந்த குழந்தையை என் குடும்பத்தில் என் ரத்தத்தில் பிறந்த இந்த குழந்தையை நான் பைத்துல் முகத்திஸ்க்காக என்ன செய்யறேன், அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய தகப்பன்களை பார்க்கின்றோம். அத்துணை ஈமானை பொதிந்த மக்கள், அவருடைய ஈமானுக்கு முன்னால் எத்தனை சர்வாதிகாரம் படிச்சிருந்தாலும் சரி, எத்தனை அதாவது கோடிக்கணக்கான பணங்கள், கட்டிடங்கள், மாட மாளிகைகள், இது எல்லாம் அவர் ஈமானுக்கு நிகராக முடியாது. அந்த ஈமானுடைய தூசிக்கு கூட வராது. இதெல்லாம் தெரிந்து கொள்கின்றோம். ஆக நாம் செய்யக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, இங்கேருந்து காசை டொனேட் பண்றோம், வேற யாருக்கா அனுப்பிடுறோம், யாருக்கு போகுதுன்னு தெரியாது. அது இஸ்ரேலே புதுசா ஒரு ஆப் கிரியேட் பண்ணி நீங்க வந்து பாலஸ்தீன மக்களுக்கு தாங்கன்னு சொல்லி அவங்க கூட தயார் செஞ்சு கொடுக்கலாம். எல்லாவற்றையும் விட எதற்குமே நம்ம உறுதியா சொல்ல முடியாது, இந்த பணம் இவங்களுக்கு தான் கொடுக்கணும் உறுதியா சொல்ல முடியாது. நாம செய்யணும் செய்தி என்ன சொல்றோம், உண்மையிலேயே துவா செய்யணும், கல்பால துவா செய்யணும். யா அல்லாஹ் அந்த மக்களுக்கு நீ வெற்றியை கொடு, கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். பாலஸ்தீனம் கண்டிப்பா வெற்றி கொள்ளப்படும். இது ஹதீஸ், இது குர்ஆனுடைய சான்று, இது குர்ஆனுடைய சத்தியம். பாலஸ்தீனம் வெற்றி கொள்ளப்படும். ஆனா ஏன் இந்த சோதனை, அந்த மக்களுக்கு ஏன் இந்த சோதனை? பொதுவா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ சிரமப்படுறாங்க, அல்லாஹ் ஏன் இன்னும் அவங்களுக்கு வந்து இந்த வெற்றியை கொடுக்கல, இன்னும் ஏன் அல்லாஹ் அவங்கள பார்க்காம இருக்கிறான்னு சொன்னா, அவங்க சோதிக்க சோதிக்க அல்லாஹ் சோதிக்க அது அல்லாஹ் அவங்க எவ்வளவு தாங்குறாங்கன்னு அல்லாஹ் என்ன பண்றான் பார்க்கறாங்க. ஏன்னா ஈமானை ஏத்துக்கிட்டாலே சோதனை தான். ரசூலுல்லாஹ் இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி உள்ள நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டதுக்காக கொலை செய்யப்பட்டாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள நபிமார்களே கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. எத்தனையோ மக்கள் என்ன செய்யறாங்க, ஈமான் கொண்டது